நினைவு பலம் எல்லாம் வீணாகிறது. நமக்கு இந்தியாவினுடைய ஆதரவு தானே நமக்கு தேவை என்றேன். அப்போது அவர் சொன்னார், அண்ணன் உங்களுக்கு தெரியாத எதுவும் இல்லை, இந்த போர் நம் மீது திணிக்கப்பட்ட போர்னு. நாம் விரும்பியா போய் இந்த போரை ஏற்றுக்கொண்டோம். நாம் என்ன அப்படி முட்டாள்களா? ஒரு மாபெரும் தேசத்தினுடைய ஆதரவை நாடி அண்டி அகதிகளாக போன நாம் அந்த தேசத்தோடு எதிர்த்து போர் எடுக்கிற அளவுக்கு நாம் என்ன புத்தி கெட்டவர்களா? நாம் என்ன மனநோயாளிகளா? உங்களுக்கு தெரியாது ஒன்றுமில்லை என்றார். சரி, இப்படி கேட்கிறார்கள் நம்முடைய இயக்கத்தினுடைய சார்பிலே என்னை பேச அழைக்கிறார்களே, என்ன செய்வதென்று நான் தம்பிகளிடத்திலே பேசிவிட்டு சொல்லுகிறேன் என்று. அவர்கள் சங்கேத மொழியிலே தான் பேசுவார்கள். ஆனால் வயர்லெஸ் தொடர்பு கொண்ட போது அவர் சொல்லியிருக்கிறார், அண்ணன் பேசுவதென்றால் நாம் ஒப்புக்கொள்ளலாம், டெல்லிக்கு போய் பேசட்டும் என்று ஒத்துக்கொண்டார். அங்கவே நடக்குது இது, அப்பவே நடக்குது. ஆமா, அங்க திருவான்மியூர்ல அப்போது போர் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அப்போது என்னென்ன ஒரு சில நிபந்தனைகள் அல்லது கோரிக்கைகள், 200 சிங்கள ராணுவ முகாம்கள் தமிழீழ பகுதிக்குள்ளே இருக்கின்றன, அவற்றை வெளியேற்றிவிட வேண்டும், வடக்கையும் கிழக்கையும் இணைத்து தமிழர் தாயகம் என்று அறிவிக்க வேண்டும், 100 கோடி ரூபாய் மறுவாழ்வுக்காக நிதி அளிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னதையெல்லாம் எழுதி கொண்டே நடத்தி கொடுத்தார். சரி, நான் அதை வாங்கிக் கொண்டு நான் டெல்லிக்கு போய் பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தேன். மறுநாள் நான் டெல்லிக்கு புறப்படுவதற்கு தயாராக இருந்தபோது நான் ஒரு ரெக்கார்டிங் பிரசாத் ஸ்டுடியோவில் முடித்துவிட்டு விமானத்திற்கு போவதற்காக வருகிற போது என்னுடைய மனைவி உடல்நிலை சரியில்லாமல் மூர்ச்சையாகி படுத்திருந்தார். நான் அவரை கொண்டு போய் விஜயா மருத்துவமனையிலே அனுமதித்து விட்டு 2-3 நாள் நான் போக முடியவில்லை. போக முடியாத போது ஒரு சம்பவத்திற்கு தடை ஏற்பட்ட போது சரித்திர